ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஹேமா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நாம் மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு மட்டனை வாங்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பொரிகடலையை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கிறணும். இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மட்டன் கொத்துக்கறி நல்லா சுத்தமாக கழுவிருக்கு. அதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வெங்காயத்தோடு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை விட இன்னும் நைஸாக அரைக்கணும். என் மிக்ஸி ஜார் இவ்வளோ தான் அரைக்குது. நீங்கள் இன்னும் நைஸாக அரைச்சிக்கிறங்க. எல்லா வெங்காயமும் கறியவும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட அரை மூடி தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கிறலாம். கலரில் நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த உருண்டை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதை உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம்.
பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.